அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் சட்டவிரோதமாக குடியேறவங்களை அந்தந்த நாடுகள் எப்படி கைகாரியம் செய்யுது இல்லைனா எப்படி கையாளுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதானது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் இப்போ சமீபத்தில் நாங்கள் சட்டவிரோதமாக வெளியேறினவங்களை எல்லாம் வெளியேற்றோன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்ற உடனேயே அவர் அதை செய்யவும் ஆரம்பித்தார். ஆனால் இப்போ அவர் திருப்பி அனுப்புகிறாருங்கிறத விட அவர் திருப்பி அனுப்புகிற விதம் தான் சரியில்லை அப்படின்னு பல விமர்சனங்களும் வருது. ஏன்னா அவர் ராணுவ விமானத்தில் கையில் விலங்கு மாட்டித்தான் அதில் வந்து போட்டு அனுப்பி விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராணுவ விமானத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னடான்னா, உள்ள வந்து சாதாரண ஃப்ளைட் மாதிரி, அதாவது சாதாரண ஏரோப்ளைன் மாதிரி உள்ள இருக்கைகள் எல்லாம் இருக்காது. நம்மளுடைய லாரியில் பின்னாடி ஏறினா எப்படி இருக்கும், பிளாங்கா பொருட்கள் ஏற்றுற இடத்துல ஏறினா எப்படி இருக்கும், அதே மாதிரி பிளாங்காக இருக்கும். நம்ம அதில் வந்து படுக்கவோ உட்காரவோ என்ன வேணாலும் அதில் செஞ்சுக்கலாம். எந்த சீட் ஒன்றும் இருக்காது. ஒன்று ரெண்டாவது கையில் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னடான்னா, ராணுவ விமானங்கிறது சாதாரண விமானத்தை விட அதிக பணச்செலவு வர்ற ஒரு விமானம். அதாவது சாதாரண ஒரு விமானத்தை அமெரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால், இந்த ராணுவ விமானத்தில் கொண்டு வரணும்னா 3 லட்சம் ரூபா செலவாகும். ஆனால் அந்த அளவு அதில் இன்ஜின்கள் ஜாஸ்தி, அதோடைய எரிபொருள் அதிக செலவாகும், அந்த விமானத்துடைய பவர் ஜாஸ்தி. ஆக இந்த செலவு இவ்வளவு அதிகப்படுத்தி கூட இந்த ராணுவ விமானத்தில் தான் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னடான்னா, ஏன் நீங்கள் கையையும் காலையும் கட்டி அனுப்புறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து பல நாடுகளுக்கு அனுப்பும்போது இங்கேருந்து நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியா உட்பட பல நாடுகளிலும் உள்ள பிரச்சனை இதுதான். அதனால் இவங்க வந்து நிறைய ஏஜென்ட்டுகள் மூலமாக நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி இங்கே வந்தவங்க இருக்கிறாங்க. ஊரில் உள்ள சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று பணம் கொடுத்து இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு நல்லபடியாக வாழலான்னு நினச்சிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. அல்லாமல் வேறு பல வழிகளில் மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் மூலமாகவும் விசிட்டிங், அதானது அங்கே அந்த நாட்டை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே போகாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிடுறது அப்படின்னு இதுக்காக பல ஏஜென்ட்டுகளும் செயல்படுறாங்க. இதுக்காக நம்ம ஒரு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் உள்ள சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று இவங்களுக்கு ஏஜென்ட்டுகளுக்கு காசு கொடுக்குறது. அவங்க வந்து திட்டம் போட்டு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கனடாவிலேயோ மெக்சிகோ வழியாகவோ எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த எல்லை வழியாக அமெரிக்காவில் கடத்தி விட்டுறாங்க. இவங்களும் அதை நம்பி போகிறாங்க. இதில் வந்து மிகப்பெரிய புயல் காற்று அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அங்கே வரும். புயல் காற்று அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மிக பனிக்காற்று. அது பனி புயலெல்லாம் அடிக்கும். அதில் சிக்கி இறக்குறவங்க எல்லாம் உண்டு. ஸ்மக்லேட்ஸு, பிக் பாக்கெட் பார்ட்டிங்க, கள்ளக்கடத்துக்காரங்க, போதை ஆசாமிங்க, இப்படி இவங்களை எல்லாம் தாண்டியும் 50 பேர் போனாங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் அங்கே போய் சேருவாங்க. மீதி ஒரு 15 பேர் 20 பேர் இறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் ஏஜென்ட்டுகள் வந்து காசை வாங்கிட்டு மக்களை தூண்டி விட்டு அனுப்புகிறாங்க. இந்த மெக்சிகோ, கனடா வழியெல்லாம் எப்படி ஏன் போக முடியுது அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்காவுடைய நேரடியாக எல்லை பங்கிடுற நாடுகள். அதாவது ரோட்டோட அந்த பக்கம் இந்த பக்கம் மாதிரி, அதாவது கேரளா, ஆந்திரா பார்டர்கள் எல்லாம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருது இல்லையா, அதே மாதிரி உள்ள பார்டரான ஏரியாங்கிறனால இவங்களுக்கு ஈஸியாக அங்கே இருந்து நைஸாக கடந்தெல்லாம் போகிறதுக்கு ஏஜென்ட்டுகள் பல திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் ஒளிவு மரவை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து முள்ளுவேலி தாண்டி எல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த அவங்களத்தான் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஆனால் இதுதான் விமர்சனத்துக்குள்ளாகுது. ஆனால் இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இன்னொரு விஷயம் என்னடானா, நீங்கள் இப்போ யூகேலேயோ மற்ற ஏதாவது ஒரு நாட்டில் நீங்கள் சட்டவிரோதமாக உள்ளே புகுந்துட்டீங்க, கொஞ்ச நாளாக அங்கே இருந்துட்டீங்க, நான் இனி வந்து ஊருக்கு போகிறேன், என்ன ஊருக்கு போக விரும்புகிறேன், என்ன எப்படியாவது ஊருக்கு போக அனுமதிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே உங்களுக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்து தந்து நல்லபடியாக உங்களுக்கு வேணால் கை செலவுக்கும் கொஞ்சம் காசு தந்து சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு எந்த தண்டனையோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த தடங்கள் கிடையாது, உங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது, உங்களை ஜெயிலுங்க ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து டிக்கெட் கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டிக்கெட்டும் எடுத்து வந்து உங்களை அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது கூட பின்ன அமெரிக்கா இப்போ வந்து இப்படி அனுப்புறது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் போது அவங்க அதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறாங்க. இப்படி காசு செலவு பண்ணி எல்லாம் நிறைய போகும்போது போயிட்டு நீங்கள் திருப்பி அதே ஊருக்கு வெறுங்கையாக வந்து நிற்கிறதா, கடனாக வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாமல் வந்து நிற்கிறதா, இல்லை நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன்னெல்லாம் சொல்லி இப்படி பெருமைப்பட்டுக்கிட்டு போயிட்டு இப்படி அவமானப்பட்டு வந்து நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இவங்க ஃப்ளைட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்கன்னா ஒட்டுமொத்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து விபத்துக்குள்ளாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் நாங்கள் வந்து சங்கிலி போடுறோம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒருவேளை ஓஹோ அப்படி ஏதாவது நடக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எந்த பக்கம் வருது. இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு நமக்கு தோணுது. இப்படி ஆனால் இதை பற்றி எல்லாம் பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீ சரி, அரபு நாடுகள் நம்ம நாட்டில் இருந்து இந்த அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை தவிர படித்தவன் படிக்காதவங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிற நாடுகள் எதுன்னு கேட்டால் அரபு நாடுகள். யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து,
ஒமேன், அப்படி நிறைய நாடுகளை நம்ம இந்த மத்திய அரபு நாடுகளில் நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து மிகப்பெரிய நாடுங்கிறது வந்து சவுதி அரேபியா தான். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ இவங்ககிட்டையும் இங்கே இல்லீகல், அதாவது சட்டவிரோதமான ஆட்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொது மன்னிப்பு நாட்கள் அறிவிப்பாங்க. அதனால் 1 மாதம் 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் பொது மன்னிப்பு நாட்கள். இந்த பொது மன்னிப்பு நாட்களில் உள்ள விசேஷம் என்னடான்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நீண்ட நாட்களாக நீங்கள் விசிட்டிங்லேயோ இல்லைன்னா ஒரு வேலை தேடி அங்கே போகவோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அரபிக்கு கீழே போய் வேலை பார்க்கவோ இல்லைன்னா ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் வேலை பார்க்க போயிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்டேயோ அந்த அரபிகிட்டையோ வேலை பார்க்காம அவங்களுடைய வேலை பிடிக்காமலோ சம்பளம் கிடைக்காமலோ சம்பளம் குறைவுங்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த நிறுவனத்தின் கீழேயோ அரபியின் கீழேயோ வேலை பார்க்காம வெளியில் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்து பொழுதை ஓட்டிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஊருக்கு போகணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்கள் பெட்டி கட்டி எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து ரெடி பண்ணி உங்களுடைய நண்பன்கிட்டையோ உறவுகிட்டையோ கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட போய் சொன்னீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் வைப்பாங்க. வச்சுட்டு 1 நாளில் 2 நாளில் உங்களுடைய உறவுக்காரங்களோ நண்பனோ நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த டிக்கெட்டை அவங்க வாங்கிட்டு உங்களை நைட்டோட நைட்டாக கைவிலங்கு போட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து ஏற்றி ஏர்போர்ட்லேருந்து உங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் பொது மன்னிப்பு நேரத்தில் உள்ள உங்களுடைய இது. அது வந்து அந்த நேரத்தில் ஒருவேளை விலங்கு கூட வைக்காமல் உங்களை வந்து பொது மன்னிப்பு காலகட்டத்தில் அப்படியே ஃப்ரீயாக அவங்கள அனுப்புவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் டிக்கெட்டுக்குன்னு சொல்லி ₹1 50 காசு கூட உங்களுக்காக இந்த அரபு நாடுகள் செலவு செய்யாது. மட்டும் இல்லை உங்களோட சாப்பாட்டுக்கும் 5 காசு செலவு செய்யாது. நீங்கள் இந்த பொது மன்னிப்பு காலகட்டத்தில் ஐயோ என்கிட்ட டிக்கெட் எடுக்கிற வழி இல்லை, நீங்கள் எனக்கு ஏதாவது உதவுங்க, நான் ஊருக்கு போக தயாராக தான் இருக்கிறேன், என் கையில் 5 காசும் இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல போய் டிக்கெட்டை ரெடியாக்கியா உன்னுடைய நண்பனுகிட்டையோ இல்லைன்னா உன்னுடைய உறவுங்கள்ட்டையோ இல்லைன்னா ஊரில் யார்கிட்டையாவது சொல்லி காசை அனுப்பி வச்சு டிக்கெட் எடுத்து இல்லைன்னா டிக்கெட் எடுத்து அனுப்பி வைக்க சொல்லு, அதுக்கப்புறம் வா உன்னை நாங்கள் ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொது மன்னிப்பு காலகட்டத்தில் வந்து பாஸ்போர்ட் தேவையில்லை, வேறு எந்த விசாவோட இது ஒன்றுமே தேவையில்லை. அவங்க வந்து நீ எந்த ஊர் என்ன இது எந்த ஏர்போர்ட்னு கேட்டுட்டு அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பையே பெர்மிஷனாக வச்சு நீங்கள் ஏர்போர்ட்டில் ஏறி நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இந்த காலகட்டம் முடிஞ்சதும் யுஏஇ போன்ற நாடுகள் எல்லாம் கூட கொஞ்சம் இரக்க குணத்தோட கையாளுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து சவுதியில் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதியில் இதுக்காகவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தர்ஹீல் அப்படின்னு நிறைய வச்சுருக்கிறாங்க. அது ஜித்தாயிலையும் ரியாத்தில் எல்லாம் உட்பட பல இடங்களில் இந்த தர்ஹீல் உண்டு. இந்த தர்ஹீலில் வந்து ஆண் பெண்ணுன்னு நிறைய பேர் தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய கைதிகள் இதில் வந்து மாட்டுக்குவாங்க. அதனால் இந்த குறிப்பிட்ட பொது மன்னிப்பு காலகட்டத்தில் வெளியேறாதவங்க இந்த இடத்துல வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து போடுறவங்க எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ நம்ம நினைக்கிற மாதிரியோ பெரிய குற்றவாளிகளோ தண்டனை பெரிய தவறுகள் செஞ்சவங்களோ அல்ல. அதாவது அரபு வீட்டில் உள்ள பாலியல் கொடுமைகள் தாங்க முடியாமல் வர்றவன், அங்கே உள்ள வேலையை தாங்க முடியாமல் வர்ற பொம்பளைங்க, அங்கே உள்ள கஷ்டப்பாடுகள் சகிக்க முடியாமல் வர்ற பொம்பளைங்க, ஏன் ஒன்றுக்கு போகிறதுக்கு கூட சம்பளத்தை கட் பண்ணுவேன்னு கொடுமைப்படுத்துகிற அரபிங்க கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க. அது ஏன் கொடுமையை மட்டும் சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஆனால் ஏன் இந்த இப்போ வந்து நம்ம தர்ஹீல் அவங்க எப்படி கையாளுறாங்கிறத சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் வந்து நாங்கள் நல்ல மனிதர்களே இல்லை அங்கே எப்படின்னெல்லாம் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நான் தர்ஹீலை பற்றி தான் சொல்கிறோம். இந்த சமீபத்தில் கூட 50 பெண்கள் அடைக்கப்பட்ட சிறையை பற்றி சொல்லும்போது அங்கே வந்த 50 பெண்களும் வந்து பெரிய கொடுமையோ குற்றமோ செஞ்சவங்க இல்லை. அரபிகிட்ட இருந்து கொடுமை தாங்காமல், வேலை கொடுமை தாங்காமல் ஓடி வந்தது, பாலியல் துன்புறுத்தல் தாங்காமல் ஓடி வந்தது, சம்பளம் ஒழுங்காக கொடுக்காமல் ஓடி வந்தது, அடுத்து ஒன்றுக்கு போகிறது கூட பிரச்சனை பண்ணுறதுனால ஓடி வந்தது. சரி, இங்கே ஓடி வெளியில் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து ஏதாவது போலீஸ்கிட்டையோ அங்கே இங்கேன்னு போய் தஞ்சம் அடைஞ்சா உடனே எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க காப்பாற்றுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு. அவங்க உடனே பிடிச்சி இவங்களை ஜெயிலில் போடுவாங்க. இந்த ஜெயில் தான் தர்ஹீலுங்கிறது தான் இந்த ஜெயில். இந்த இதில் போடுவாங்க, இந்த தர்ஹீலில் போடுவாங்க. இல்லைன்னா அந்த தர்ஹீலில் வந்து இங்கே என் வீட்டில் வேலை பார்த்த ஆள் எப்படி வந்தாங்களா அப்படின்னு அவன் ஏதாவது விவரத்தோடு வந்து கேட்டான்னா உடனே அவங்க கையிலே பிடிச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் மறுபடியும் அடிமை வேலை பார்க்குறதுக்கு அவங்க கூட போயிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. வெட்ட கொண்டு போகிற ஆடு மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த வேலையை அங்கே செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த சவுதியில் உள்ள இன்னொரு விஷயம் என்னடான்னா, மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. இப்போ துபாயில் கூட நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏறி வந்துடலாம். ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து எக்ஸிட் பெர்மிஷன் அப்படின்னு உண்டு. எக்ஸிட் பெர்மிஷன் அப்படின்னா இங்கிருந்து வெளியே பயணிக்கிறதுக்கான அனுமதி. இந்த அனுமதி யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு யார் ஸ்பான்சராக இருக்கிறாங்களோ, நீங்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு யார் ஸ்பான்சராக, உங்களுடைய நிறுவனமா இல்லை அங்கே உள்ள அரபியா, இப்படி யார் ஸ்பான்சராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெர்மிஷன் தான் இந்த எக்ஸிட் பெர்மிஷனுங்கிறது. அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வெளியே ஏறவே முடியாது, வெளியே போகவும் முடியாது. இதில் வந்து இதே மாதிரி பொறுக்க முடியாமல் எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களும் உண்டு. சில அரபிங்க வந்து ஒரு அரபி வந்து இந்த பொண்ணு வந்து நான் போகிறேன்னு கையை காலை பிடிச்சி அழுதப்போ அவளுக்கு பாஸ்போர்ட்டையும் கொடுத்து டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து அவளை கொண்டு வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கான்.
அப்போ வேலை செஞ்ச சம்பளம் ஒன்றும் கொடுக்கலைங்கிறது அது வேற விஷயம். அவன் எப்படியோ எல்லாம் கையில் இருந்து மற்றவங்க கையை காலை பிடிச்சி கையை காட்டி எப்படியோ ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்து இங்கே வந்தால் அவளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவளுக்கு எக்ஸிட் பெர்மிஷன் இல்லையா, அதனால் அந்த அரபி வந்து வெளியேறதுக்கான அனுமதி கொடுக்கல, அதனால் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னு. மறுபடியும் அந்த பொண்ணை வந்து அந்த அரபி வந்து பிடிச்சி வேலைக்கு கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த சட்டங்களில் இருக்குது. சரி, இந்த தர்ஹீல் இவங்களை இவங்க அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த தர்ஹீலில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேரை அடைப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த கேரக்டர்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க, பார்த்துப்பீங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் ஒன்றுக்கு மேலே அடுக்கிற மாதிரி. ஆம்பளைங்க வந்து இங்கே ஒன்றுக்கு மேலே எல்லாம் கிடையாது. ஆனால் என்னடானா நீங்கள் கால் நீட்டி படுக்க முடியாது, ஒரு பக்கமாக படுத்துருக்கணும். இந்த பக்கம் திரும்பணும்னா நீங்கள் அடுத்தவனுடைய முதுகு மேலே தான் திரும்பணும். அதனால் திரும்பவும் முடியாது, அசைவும் முடியாது, கால் நீட்டி படுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறையில் ஒரு 5 பேர் படுக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 பேர் அடைச்சி வச்சுருப்பாங்க. மட்டும் இல்லை, தண்ணியும் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது, குளிக்கிறதுக்கு முடியாது. மற்றபடி அங்கே அடிக்கடி சுத்தமும் அறை ஒன்றும் சுத்தமும் பண்ண மாட்டாங்க. மட்டும் இல்லை, 3-4 பேருக்கு ஒரு ரொட்டின்னு கூட ஒரு பத்திரிகை, அதான ஒரு மூத்த பத்திரிகையாளர் பெண்மணி வந்து அதை சொல்கிறாங்க, அங்கே ரொட்டி கூட வயிறார ஒன்றும் கிடைக்காது. 3-4 பேருக்கு ஒரு ரொட்டி கொடுப்பாங்க, ஒரு அறையில் போட்டு அடைச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய தண்டனை. இதில் இன்னொரு விஷயம் என்னடானா, இவங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதாவது உங்கள் மேலே குற்றப்பத்திரிகையோ ஒன்றுமே வாசிக்கவும் மாட்டாங்க, உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு கோர்ட்டுக்கு செல்றதுக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு எந்த வழக்கறிஞர் சப்போர்ட்டும் கிடைக்காது, எந்த குற்றவியலும் கிடையாது. அதனால் நீங்கள் அகப்பட்டீங்கன்னா அங்கே இருக்கிறீங்களா இல்லையா, யார் இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாமலே இருந்துடும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால் அவங்க சொல்கிற அந்த பொது மன்னிப்பு காலகட்டத்தில் வெளியேறலைன்னா பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சாப்பாடு கிடைக்காது, ஒழுங்காக கழிவறைகள் இருக்காது, 1க்கு போகிறனாலும் சரி 2க்கு போகணுன்னாலும் சரி அதே பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ஆயிரும். மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேரை தூக்கி நினச்சி வச்சுருந்தா மூச்சு விடுறது கூட எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மிக திங்கி திணறி இருந்து நீங்கள் இனி இந்த நரகமே வேணாமடான்னு நினைச்சா கூட உங்களுக்கு வெளியேறதுக்கும் எக்ஸிட் பெர்மிஷன் இல்லாமல் முடியாது. ஒருவேளை உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய நண்பனோ இல்லைன்னா யாராவது இனாமா கொடுக்குற ஏதாவது டிக்கெட்டு, சிலவங்க நல்ல நாள், பிறந்த நாள், இல்லைன்னா ஏதாவது இதே மாதிரி பண்டிகை நாளெல்லாம் வரும்போது ஏதாவது பணம் படைச்ச அரபியோ இல்லைன்னா மற்றபடி உள்ள செல்வந்தர்களோ பிஸ்னஸ் மேன்களெல்லாம் வந்து நான் ஒரு 50 பேருக்கு 25 பேருக்கு இப்படி டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னால் அந்த டிக்கெட்டு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா அப்போது காத்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க ஏற்றி விடுவாங்க. அந்த அரசாங்கம் உங்களுக்கு ₹1 கூட உங்களுக்கு அல்லாமல் செலவு பண்ணாது, உங்களுக்காக டிக்கெட் எடுத்து தரவோ மற்றபடி எந்த நடவடிக்கையும் செய்யாது. யாராவது கருணை கூர்ந்து உங்களுக்கு செஞ்சால் தான் உண்டு. இதுதான் அரபு நாடுகளில் பெரும்பாலும் இந்த சவுதி மாதிரி உள்ள நாடுகளில் நடக்கிறது. பின்ன யூஏஇலாம் கொஞ்சம் கனிவு காட்டுவாங்க, மற்றபடி இந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. எக்ஸிட் பெர்மிஷன் வேணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லாமலே நீங்கள் ஏறி வந்துடலாம். ஆனால் சவுதி மாதிரி உள்ள நாடுகளெல்லாம் அது நீங்கள் அப்படி பெர்மிஷன் கொடுத்து உங்களுக்கு இனாமல் ஒரு டிக்கெட்டு கிடைச்சா கூட அது வரைக்கும் உங்களை ஏர்போர்ட் வரைக்கும் விலங்கு வச்சு கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து உங்களை ஏற்றி விட்டுருவாங்க. இதில் வேறு தலைமொட்டை அடிப்பாங்கன்னு வேற சொல்கிறாங்க, தலையை மொட்டை அடித்து தான் விடுவாங்கன்னு சொல்கிறது உண்டு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஆனால் அவங்க ஏர்போர்ட் வரைக்கும் விலங்கு வச்சு தான் கொண்டு வரப்படுவாங்க, அங்கே ஏற்றி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தங்கி இருக்கிறது தான், அந்த தர்ஹீலுங்கிற ஏரியாவில் தங்கி இருக்கிற. இதில் வேறு கொடுமை என்னடான்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 70% பேர்களுக்கு இந்த எக்ஸிட் பெர்மிஷன் என்கிற ஒரு சட்டத்தை எடுத்து மாற்றிட்டாங்க. அதாவது ஸ்பான்சர் எக்ஸிட் பெர்மிஷன் கொடுத்தா தான் வெளியேற முடியும் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் வீட்டு வேலை பார்க்குற ஒரு மாதிரி இந்த கார் டிரைவராக போகிறவங்க இதே மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸிட் பெர்மிஷன் கொடுக்கல. அதனால் எக்ஸிட் பெர்மிஷன் இருந்தால் தான் போகணுங்கிற அந்த பழைய சட்டத்தை அப்படியே வச்சுருந்தாங்க. அதனால் 30% வேலைகளுக்கு அப்படியே பழையதையே கண்டினியூ பண்ணுறாங்க. 70% வேலைகளுக்கு மட்டும் அவங்க ஓகே அப்படி இந்த எக்ஸிட் பெர்மிஷன் இல்லாமலே நீங்கள் நாட்டை விட்டு போய்க்கலாம், லீவுக்கு விடுமுறைக்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பழைய சட்டத்திலேருந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வீட்டு வேலை இப்படியெல்லாம் பண்ணி அடிமை வேலை மாதிரி எல்லாம் பண்ணையிலெல்லாம் வேலை பார்க்குறவனுடைய நிலைமை ஒன்றும் மாறலை. அவனுக்கு இன்றைக்கும் அந்த அரபி விட்டால் தான் உண்டு. அதனால் பாஸ்போர்ட் இருக்குது, டிக்கெட் இருக்குது, போகிறதுக்கு மனசு இருந்தால் கூட அவன் பெர்மிஷன் தரலைன்னா உங்களால் அங்கேருந்து வெளியேற முடியாது. நீங்கள் மறுபடியும் காலாகாலத்துக்கு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அதோட விதி. அப்போது இது சொல்ல வர்றது என்னடான்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் ஒவ்வொரு நாடுகள்லையும் இல்லீகலாக நடக்கிறது. நம்ம நாட்டிலையும் இல்லீகலாக வர்றவங்களை நம்ம வெளியேற்ற நினைக்கும் போது எல்லாருக்கும் பயங்கரமாக கோபம் வருது, பிரச்சனைகள் வருது. அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரபு நாடுகளில் எந்த நாட்டிலையும்
எந்த அவங்க மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, மற்றபடி சார்ந்ததாக இருந்தாலும் ஒரு குஞ்சை கூட அவங்க உள்ள அனுமதிக்க மாட்டாங்க வித்தவுட் விசாவில். அது தாண்டி அங்கே இருந்தால் என்ன நிலைமைங்கிறத தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அவங்க செலவிலேயே டிக்கெட் எடுத்து சொல்லி அனுப்பி விடுவாங்க. உங்களுக்கு எந்த ஜெயில் தண்டனையோ எந்த பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சவுதி மாதிரி உள்ள நாடுகளில். அதனால் விமர்சனங்கள் நம்ம நிறைய ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பாணியில் பண்ணுவாங்க. அதில் வந்து தப்பு சொல்ல முடியுமான்னு கேட்டால் தப்பு சொல்ல முடியாது. அவங்க நாடுகளுக்கு அவங்க நாடுகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த மதத்தோட பேர்லையும் மற்றபடி ஏதாவது பெயரில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, நம்ம நாட்டு குடிமக்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்தந்த நாடுகள் நினைக்குது. அதில் வந்து குறை ஒன்றும் சொல்ல முடியாது. பின்ன இதில் என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு நாட்டை பற்றி விமர்சிக்கும் போது இன்னொரு நாட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான். நம்ம எந்த நாட்டையும் குத்தம் குறை சொல்கிறதோ விமர்சிக்கிறதோ எங்களுடைய நோக்கமும் அல்ல. அதை குற்றம் சொல்கிறதுனால எந்த பலனும் வரப்போகிறதில்லை. ஏன்னா அவங்கவங்க நாடுகளில் அவங்கவங்க நாட்டு குடிமக்களை பாதுகாக்க வேண்டியதும் அவங்களுடைய நாட்டோடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் அந்தந்த நாட்டோடைய ஆட்சியாளர்களுடைய முக்கியம். அதுக்காக அவங்க பல சட்டத்திட்டங்களையோ வழிமுறைகளையோ பின்பற்றுறாங்க, அவ்வளவுதான். அது அந்தந்த நாட்டுக்கு நம்ம போகும்போது அந்தந்த நாட்டுகளுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுறதுக்கு தயாராக தான் நம்ம அங்கே போகணும். ஏன்னா அவங்களுடைய நாட்டு மக்களுடைய பாதுகாப்பும் திருப்தியும் அவங்களுடைய சந்தோஷத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் என்ன குறை சொல்ல முடியும்? குறை சொல்லவே முடியாது. அதனால் நம்ம வந்து அவங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி அவங்க வச்சிருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி நம்ம போகும்போது அவங்களுக்கு ஆபத்துன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகுவாங்க. இன்னொரு விஷயம் என்னடான்னா, நம்ம நாடு அதுக்கு வந்து எதிர்த்து நின்னாதுங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய நட்புறவுகளும் அது வேறு பல ரீதியாக வர்த்தக ரீதியாக பல பாதிப்புகளையும் உருவாக்கும். அதனால் நம்ம நாடும் சில நேரங்களில் மௌனம் சாதிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து திடீர்னு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து தலையிடவும் முடியாது. அதனால் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது, நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது. இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்.